நாட்களும் காலங்களும் கர்த்தருடையவர்களாக இருப்பதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நடத்தி வருகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஆச்சரியமான நடத்துதலும் அதிசயமான அவருடைய கிருபையையும் நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரன் தியான வேளையிலே சொன்னார், இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சிலுவையில தான் வச்சு பார்க்கிறோம். என்னுடைய மனைவி ஒரு ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவர். அங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் சொன்னா ஒரு குடில் ஜோடிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன செய்வாங்க? ஒரு குழந்தையாவே வச்சிருப்பாங்க. நாங்க கிறிஸ்துமஸுக்கு அங்க போவோம். போற சமயத்துல அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பரிதாபமா இருக்கும். இந்த குடில பார்த்து இல்ல, குடில் வைத்திருக்கிற ஜனங்களை பார்த்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல்ல நமக்கு என்ன வந்துடும்? இந்த லெந்து நாட்கள் ஆண்டவருடைய அந்த ஈஸ்டர் பண்டிகை எல்லாம் வரும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்களுடைய பயண பாதைகள் எல்லாம் வேறு விதமான ஒரு சிந்தையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருமையானவர்களே, இது கர்த்தரை அறியாதவர்கள் செய்தா கூட என்ன செய்யலாம்? சரி, அவங்க அறியாது இருக்கிறாங்க, ஆகவே அவர்களுடைய எண்ணங்களின்படி அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான ஒரு நிலைமையில இந்த காரியங்களை அவங்க செய்யும் பொழுது பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருங்க? அவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு மத்தியில தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனை அறிந்து வாழக்கூடிய தேவ ஜனங்களாக ஆண்டவருடைய வார்த்தையிலும் வசனத்திலும் பலப்படக்கூடிய ஒரு கிருபையை தந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற வேத பகுதி ரொம்பவும் பரிச்சயமான ஒரு பகுதி. எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே தான் அந்த வசன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க நிறைய முறை அந்த வசனத்தை வாசிச்சிருக்கலாம். வேதத்துல நிறைய ஓமைகளை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட ஓமைகள் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு ஓமையை தான் இந்த நாள்ல நம்மளுடைய சிந்தனைக்காக நான் முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தியின் நூல் 13வது அதிகாரம். சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த ஓமையை குறித்து உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்துவாராக. இன்னைக்கு விதையை குறித்து தான் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த 13வது அதிகாரத்துல ஆண்டவர் ஓமைகளை குறித்து ஒரு சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். புறப்படுகிற பொழுது ஒரு சில விதைகள் எங்க விழுந்தது? வழி அருகே விழுந்தது. இரண்டாவது நிலமாக அது எது காட்டுகிறது? மொத்தம் 4 விதமான நிலங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். அதுல முதல் நிலம் தான் வழி அருகே விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? சரி, நம்ம வாசிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். மத்தேயு 13வது அதிகாரம் வசனங்கள் 3 8 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். போதும். வாசித்த இந்த திருமறையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுல பாத்தீங்கன்னா, சில விதை வழி அருகே விழுந்தது. அதுல அதை என்ன செஞ்சிருச்சு? பட்சிகள் அதை பட்சித்து போட்டதாக நாம் பார்க்கிறோம். சில விதை மண்ணில்லாத கற்பாறையில விழுந்தது. அது ஆழமா இராததுனால் சீக்கிரமா என்ன செஞ்சிருச்சு? முளைத்து வெயில் ஏறின பொழுது அது வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்றேன்னு பார்க்கிறோம். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. அதுவும் வளரதான் செஞ்சிச்சு. ஆனா அதை முள்ளு நெருக்கி போட்டதுனால அதனால என்ன செய்ய முடியல? கனி கொடுக்க முடியல.
சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, அது 30, 60, 100 பலன் தந்தது. இந்த உவமையை குறித்து 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மார்க் நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்துல 3 - 20 வரையிலான வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதிலும் இந்த உவமை இடம்பெற்றிருக்கிறது. லூக்கா நற்செய்தியின் நூல் 5 - 15 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அங்கேயும் இந்த உவமை எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப 3 சுவிசேஷங்களிலும் இந்த உவமை எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்ட இந்த உவமையை குறித்து ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? விளக்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். விதைனா என்ன, நிலம்னா என்ன, ஆகாயத்து பறவைகள்னா என்ன, அப்படி பட்சிகள்னா என்ன, இதை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சில விளக்கங்களை நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தை மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 விதமான மனிதர்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இதுல என்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னா, சபையிலும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்பதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாய் காணப்படுகிறது. வசனத்தை கேட்கிற நாமும் கூட வசனத்தின்படி வாழாமல், வசனத்திற்கு ஏற்றதான ஞானத்திற்கு செவி கொடாமல், வசனத்துடைய ஆழத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் உணராமல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பலத்தின் மிகுதியினால கொஞ்சம் வருஷம் வாழலாம். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? 50 வயசு வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய அரிதான ஒரு நிலைமையா இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது என்னைக்கா இருந்தாலும் மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கை காலம் என்பது மிகவும் குறுக்கி கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த காலத்திற்கு மத்தியில நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், நமக்கு பரலோகத்தை குறிச்ச ஒரு சிந்தனையும் எப்ப கிடையாது, ஒரு பெரிய நிலைமையில கிடையாது. பூலோகத்துல இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்குரிய அக்கறை பரலோகத்தினுடைய வாழ்க்கைக்குரிய அந்த தரிசனங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. அப்படி ஏதாவது கொடுக்கிறோமா? ரொம்ப கம்மி. இந்த பூலோகத்துல நம்ம எப்படி வாழணும்ங்கிற ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது, ஒரு தீர்மானங்கள் இருக்கிறது, அதற்கான முயற்சி செயல்பாடுகள் இருக்கிறது, அதை குறித்ததான ஓட்டம் இருக்கிறது, அதை குறித்ததான நாட்டம் இருக்கிறது, அதை குறித்ததான முயற்சிகளும் எண்ணங்களும் நமக்கு முனைப்போடு நம்மை ஆழமாக அழுத்தி நம்மை நடத்தி செல்கிறது. ஆனால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான அழைப்பினுடைய மேன்மையை இன்னும் நாம் உணராதபடிக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நாம் என்ன செய்யறோங்க? தேவனுக்குள்ளாக பின்தங்கி இருக்கிறோம். பரலோகத்தினுடைய தரிசனம் நமக்கு இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நீங்கள் பார்க்கிற பொழுது, கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல எனக்கு உண்டுங்கிறத நான் என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல அவர் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வாஞ்சை, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர நான் அவளோடு காத்திருக்கிறேன். அப்ப அவருடைய தரிசனத்தினுடைய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்களுடைய மேன்மையை காட்டிலும் அவருடைய மேன்மை எதுவாக இருந்தது? தேவனுடைய காரியங்களிலே தான் அவர் மேன்மை உள்ளவராக இருந்தார். அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனங்களை ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து என்ன செய்யறோம்? கேட்கிறவர்களாக இருக்கிறோம். பல நிலைமையில் ஆவியானவர் நம்ம என்ன செய்யறார்? தன்னுடைய வசனத்தின் வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார், அநேகரை கொண்டு பேசுகிறார். அநேகர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் நமக்கு விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பைபிள் ஸ்டடில நம்ம கேட்கிறோம், ஜெப கூட்டங்கள்ல கேட்கிறோம், ஆராதனைகள்ல கேட்கிறோம், விசேஷித்த கூட்டங்கள்ல கேட்கிறோம். இன்னும் பல நிலைமையில நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் கூட
நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இங்க பாருங்க, ஒருவன் விதைக்க புறப்படுகிறான், வழியருகே சில விதைகள் விழுகிறது. அது ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யுது? ஈஸியா பட்சித்து போட்டு விடுகிறது. சில விதைகள் கற்பாறையிலே விழுகிறது. அது முளைத்து ஆழம் இல்லாமல் ஈரம் இல்லாமல் போனதுனால அது என்ன ஆயிடுச்சுங்க? அதுவும் பலன் கொடுக்கல. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கிறது. அந்த முள் நெருக்கி போட்டதுனால அதுவும் என்ன செய்ய முடியல? பலன் கொடுக்க முடியல. அருமையானவர்களே, இந்த முள்ளுன்னா என்ன, இந்த கற்பாறையினுடைய காரியங்கள்னா என்ன, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம்னா என்ன அப்படிங்கிறத தான் நீங்க மத்தேயு 13வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்திலிருந்து 23 வசனங்களை யாரேனும் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 18லிருந்து 23 வரையிலான வசனங்கள். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டான். போதும் பிரியமானவர்களே, அங்க நம்ம என்ன வாசிச்சோம்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் பொழுது சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அதனுடைய விளக்கத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அவன் என்ன இல்லாது இருக்கிறான்? உணராதிருக்கிறான். இந்த காரியத்தை பாத்தீங்களா? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்யறான்? பறித்துக் கொள்கிறான். இங்க நமக்கு நான் முன்னாடி சொன்னது போல விதை என்பது கர்த்தருடைய வசனம். விதைக்கப்பட்ட இடம் என்பது நம்முடைய இருதயமாக காணப்படுகிறது. வழியருகே விதைக்கப்பட்ட விதையினுடைய அந்த காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது விதையில பிரச்சனை இல்ல. எங்க பிரச்சனை இருக்குங்க? இருதயத்துலதான் பிரச்சனை இருக்கு. அவன் எப்படி இருக்கிறான்? விதைக்கப்பட்ட அந்த காரியத்தை உணராது இருக்கிறான். அதனால அவனால என்ன செய்ய முடியல? பலன் கொடுக்க முடியல. அவன் நிலைத்து கனி கொடுக்கிற ஒரு நிலைமைக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கை ஏதுவல்லாது இருக்கிறது. பொல்லாங்கான் நம்மை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல அவன் ஈஸியாக என்ன செய்யறான்? அவனுடைய வசம் சிக்கப்படுகிறான். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏதோ வசனத்தை கேட்கிறோம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிகளிலே வருகிறது. பிறகு நம்ம என்ன செய்யறோங்க? இந்த இடத்தை விட்டு வெளியில போகும்பொழுது அதை பற்றி உணர்வே இல்லை, அதை பற்றியதான சிந்தனையே இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் ஏன் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தார் என்கிற எண்ணமே இல்லை. அதை பற்றியதான ஒரு ஆழமான ஒரு காரியமே நமக்கு கிடையாது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஏன் விதைக்கப்படுகிறது என்று சொன்னால் நமக்கு பலன் கொடுக்கும்படியாகத்தான் அது விதைக்கப்படுகிறது. இங்கே இருக்கிற நாம் எல்லோரும் வசனத்தினுடைய அந்த ஆழத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அநேக வார்த்தைகளை கொண்டு, அநேக வசனங்களை கொண்டு ஆண்டவர் நம்மை போதித்து புத்தி சொல்லி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னுமே என்ன செய்யலுங்க? ஒரு சில காரியங்களை உணர்வடையாதவர்களாக இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து அநேக நாட்களாக இருக்கிறது. சபையில ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் உணர வேண்டிய காரியங்களிலே நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். உணர வேண்டிய காரியங்களிலே நம்ம ரொம்ப பின்தங்கினவர்களாக காணப்படுகிறோம். இதனால நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியல? கனி கொடுக்க முடியல, பலன் தர முடியல, ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை. நீங்க 2வது பாத்தீங்கன்னா அதே காரியத்துல 20வது வசனம், கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்.
வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. அவர்கள் இடறி போவதற்கான காரியங்கள், வசனத்திற்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு நாட்கள் வருகிற பொழுது அதன் மூலமாய் வரக்கூடிய இடர்பாடுகளுக்கு அவன் என்ன செய்யறான்? அதை மேற்கொள்ள முடியாமல், அதை எதிர்த்து போராடக்கூடிய பலன் இல்லாமல், சத்துவம் இல்லாமல் அவன் என்ன செய்யறாங்க? பலவீனம் அடைந்து விடுகிறான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கு தெரியுங்களா? காஞ்சிபுரத்துல ஒரு அருமையான சகோதரன், அவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள். ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில் அவர் தான் சபையெல்லாம் நடத்தி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் சபையில இல்லை. கர்த்தரை விட்டு அவர் வேறு விதமாய் போய்விட்டார். அவருக்கு இருந்த பிரச்சனையை அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் 5 பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எல்லாரும் 50 பவுன் 40 பவுன் கேட்கிறாங்க. யார் கேட்டு தெரியுங்களா? கிறிஸ்தவர்கள். ஒரு ஆளுக்கு 40 பவுன், 5 பேருக்கு அவன் எங்க போகணும்? 200 பவுன். என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு பொண்ணு வேணா, பொருள் வேணா, உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். அவர் இடறி போவதற்கு ஏதுவான காரியங்களை பாருங்க. அவர் சொல்றது உலகத்திற்குரிய ஞானத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும், கர்த்தருக்குள்ள அவர் அறிந்த வார்த்தையும் அவர் ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள தேவனும் அவரை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். உலகத்துக்கு வேண்டுமானால் அது மலைப்பா இருக்கும். ஆனால் தேவனுக்குள்ளாக அதை மேற்கொள்ளக்கூடிய திராணியை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அந்த சகோதரன் வெட்கப்படுகிறார், வேதனை அடைகிறார். நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டிய என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தினுடைய நெருக்கங்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் நான் ஒத்து போனதினாலே நான் நித்தியத்திற்கு ஏதுவான வாழ்க்கையை இழந்தவனாய் நிர்கதியாய் நிற்கிறேன் என்கிற ஒரு அவல நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய நித்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழக்கூடிய நாம் உலகத்தினுடைய இடர்பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் நாம் ஒத்து போகிற பொழுது, துன்பத்தினுடைய காரியங்களை கண்டு நாம் தோண்டு போகிற பொழுது, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியாதுங்க? வாழ முடியாது. கர்த்தருக்காக நாம் போராட முடியாது. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெளிவா சொல்லி இருக்கிறார். அதன் மத்தியிலே தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு மத்தியிலே தான் நம்முடைய ஜீவியமானது கர்த்தருக்குள்ளாக கடந்து போக வேண்டும். எவ்வளவு நாள் உபத்திரம் வந்துடும்? அருமையான கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட உபத்திரவங்களா இருந்தாலும் பவுல் சொல்ற, உபத்திரவம் நல்லது, உபத்திரவம் நல்லது, பலவீனம் நல்லது. அப்பதான் உங்களுடைய பலத்தை என்னால என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இந்த ஒரு சத்துவத்தை, இந்த ஒரு பலனை நம்ம எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும்? வசனத்தை கேட்டு உணர்ந்தவர்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த வார்த்தையில நம்ம என்ன செய்ய முடியுங்க? நிலை நிற்க முடியும். அந்த வார்த்தையில நம்ம உறுதியா இருக்க முடியும். யாருக்கும் உபத்திரவம் இல்லை. உபத்திரவத்தை கண்டு, துன்பத்தை கண்டு, துயரத்தை கண்டு, துயரத்தின் பின்னாலே நாம் மாறுவோமானால் பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருங்க? நம்ம தான். வசனத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. வசனம் நம்மை மாற்றக்கூடியதும் நமக்கு வல்லமையும் கிருபையும் அளிக்கக்கூடியதுமாய் காணப்படுகிறது. வசனத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாம் கேட்டு உணராதிருக்கிறதுனால, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து அதன்படி வாழாததுனால பிரச்சனைகள் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. உபத்திரவம் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. கஷ்டங்களும் கவலைகளும் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. நான் ஒரு சகோதரியை ஒரு நாள் பார்த்தேன். அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம்.
நான் முன்பு பார்த்ததை விட அந்த சமயத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப மெலிந்து ரொம்ப சோர்வடைந்து இருந்தார்கள். ஆனாலும் உற்சாகமாக கர்த்தரை ஆராதனை செய்வதிலே, கர்த்தருடைய காரியங்களை ஊழியத்துல பங்கெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன ரொம்ப பலவீனமா இருக்கீங்க, டாக்டர்கிட்ட எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி நான் பலவீனனா இருந்தாலும் கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். என்னுடைய சரீரத்துல ஒவ்வொரு நாளும் நான் வேதனையும் வியாக்குலத்தையும் அடையக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு நாளை நான் கழிக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆனால் இந்த வேதனைக்கு மத்தியில என் தேவன் என்ன செய்யறாருங்க, ரொம்ப ஆச்சரியமா நடத்துகிறார். இதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தை தான், தேவனுடைய வசனம் தான். இதை நான் உண்மையாய் பற்றி கொள்கிற அனுபவம் உடையவளாய் இருக்கிறதுனால இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, உபத்திரவுக்கு மத்தியில என்னை நேர்த்தியாய் நடத்துகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்திற்காக, வார்த்தைக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உபத்திரவங்களையும் துன்பங்களையும் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய பலன் இந்த வார்த்தையிலே, வசனத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் அறிய வேண்டும். வழியருகே விதைக்கப்பட்ட அந்த நிலத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது அவன் உணராதவனாய் இருக்கிறதுனால லெகுவாக பொல்லாங்கான் வந்து என்ன செய்யறாங்க, அவனை பட்சித்து போடக்கூடியவனாய் இருக்கிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட நிலத்தினுடைய காரியம் என்ன, அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் உலகத்தினுடைய வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய உபத்திரவத்திற்காக, அருமையானவர்களே, நான் சீர்காழி சபையை குறித்து உங்களோட சொல்லியிருக்கிறேன். இந்த நாள்ல அங்கே இல்லை, சபை ஆரம்பித்த அந்த நாட்களில் இருந்து நாங்கள் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அங்களோடு தொலைபேசியில தொடர்பு கொள்ளாத நேரமே இருக்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் அழுகிறவனாக, புலம்புகிறவனாக, கர்த்தர் அந்த ஊழியத்தை கொடுத்து பலவிதமான சூழ்நிலைகள் என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய உறவினர்கள் மூலமாக எத்தனை விதமான நெருக்கங்கள் எங்களுக்கு உண்டானது தெரியுங்களா? ஆராதிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை. நான் சென்னையில இருப்பேன். ஒரு சில நேரத்துல அங்க நீங்க போங்கன்னு சொன்னா எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அந்த ஊழியத்தினுடைய காரியத்திலே உற்சாகப்படுத்துவதற்காக பலவீனங்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் போன காரியங்களினுடைய பலன் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நாங்கள் சுயாதீனமாய் ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அதனுடைய தேவையை சந்தித்து இன்றைக்கு அங்கே சபை கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எந்த மனிதனும் எங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை. என்னுடைய சகோதரி கூட எங்களை பகைத்தவளாக இருந்தார். என்னுடைய உறவினர்கள் எங்களை பகைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் நம்பி விசுவாசித்ததினாலே அங்க நாங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இன்னைக்கு அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களை வழிநடத்தி வருகிறார். அருமையானவர்களை, நாம் கேட்கிற வசனங்களிலே உணர்வுள்ளவர்களாக இருந்து வசனத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தின் பலனை தேவனுடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செய்ய முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தாழ்ந்திருக்கவன் தெரியும், வாழ்ந்திருக்கவன் தெரியும், எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை புடம்பிட்டு நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஏற்றவராக இருக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நடத்துதலாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட இறுதியம் உடையவர்களாக தேவனுடைய அந்த சமூகத்திலே நாம் அமர்ந்து இருக்கிறோம். வசனத்தை கேட்டு உணராதிருக்கிற வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் போல் இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு வசனத்தின் மூலமாய் வரக்கூடியதான சிறு நெருக்கங்களை மேற்கொள்ள முடியாமல் நம்ம கனி கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது நிலத்தை பார்க்கும்போது, தனக்குள்ளே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும்
வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போனான். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்துல அதிகமாய் சூழ்ந்திருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க? உலகத்தினுடைய ஐஸ்வர்யம். அருமையானவர்களே, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் இன்றைக்கு அநேகரை என்ன செய்துங்க? சீரழிவுக்குள்ளாய் கொண்டு போகிறது. பணம் அந்த உலகத்துல வேணா பெரிய காரியங்களை செய்யலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது ஒன்றுக்கும் உதவாது. பணத்தை வைத்து இன்றைக்கு அநேகர் நம்மை பெரிய நிலைமையில மதிப்பிடலாம், பெரிய ஆளாக எண்ணலாம். பணத்தினுடைய காரியங்களை வைத்து நம்மை மேன்மை உள்ளவர்களாக எண்ணலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது ஒன்றுக்கும் மேன்மைப்படாது. அருமையானவர்களே, புல்லுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிலையினுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அது முளைக்கிறது. ஆனால் அங்க என்ன காரியம் நடக்கிறது பாருங்க. உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். இந்த குரூப் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தின் மேலே, உலக கவலையின் மேலே நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிற காரியங்கள். ஆனா இவங்களை என்ன செய்யறாங்க? சபைக்கு வராங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க, வசனத்தை வாஞ்சியா கேட்கிறாங்க. ஆனால் இவர்களால் என்ன செய்ய முடியல? கனி கொடுக்க முடியல. இவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் போகிறது. இதற்கு காரணம் என்ன? ஐஸ்வர்யத்தினுடைய காரியமும் உலகத்தினுடைய கவலையும் இவங்களை என்ன செய்துங்க? ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முடியாமல் இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் நான்காவது இடத்தை குறித்து நீங்கள் பார்க்கிற பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிறது? வசனத்தை கேட்கிறவனாயும் அதை உணர்கிறவனுமாய் இருக்கிற ஒரு அனுபவத்திலே தான் அந்த பலன் உண்டாயிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் அதிகமாய் சிந்திப்பதுண்டு. அவன் சபைக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறான். அனனியா கூட சொல்றாரு, அவன் எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று நான் அநேகரால் என்ன செஞ்சிருக்கேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க அவனை போய் பார்க்க சொல்றீங்களா ஆண்டவரே? அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்திரீகளையும் புருஷர்களையும் வீடுகள் தோறும் போய் இழுத்துட்டு வந்து அவன் பாடுபடுத்துறது தான் அவனுடைய வேலை. சபையை துன்பப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. அவன் பிரயாணப்பட்டு போகிற பொழுது ஒரு பேரொழியை பார்க்கிறான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவே என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் உடனே நடுங்கி திகைத்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் உணர்வடைந்து, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அதுக்கப்புறம் பவுலுடைய வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாதுங்க, அவனுக்குன்னு ஒரு சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினுடைய மேன்மைதான் பவுலுக்கு என்னவா இருந்தது? நோக்கமும் சிந்தையும் செயலுமா இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருக்காக அதிகமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேக நிருபங்களை படைத்து கையளிக்கிற ஒரு பெரிய கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் பெற்றுக் கொண்டார். அநேக சபைகளை உருவாக்குவதற்கு, அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வைப்பதற்கு பவுல் ஒரு கருவியாக ஆண்டவருக்குள்ளாய் பயன்படுத்தப்பட்டார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே அவன் உள்ளம் உடைக்கப்பட்டதை பார்க்க, அவனுடைய வாழ்க்கை முற்றுமாக இதுவரை நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, கரடு முரடான ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை அவன் உணர்ந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுங்க? அவன் அந்த வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படினான்.
எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையினுடைய வசனத்திற்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்? எந்த நிலமாக நம்ம இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்துன்னு பாக்குறோம். மார்க் 4வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 1:30 போதும் தம்பி. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் என்று பார்க்கிறோம். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை கேட்டும் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஏற்றுக்கொண்டு வாசிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 11-12 வாசிங்களேன். அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இல்ல 15 வாசிங்க. 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இங்க பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இந்த 3 சுவிசேஷங்களுடைய காரியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல நிலத்திற்கான அந்த அனுபவத்தை நீங்க பாருங்க. வசனத்தை கேட்கிறான், உணர்றான். அடுத்தது பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தது பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்கிறான், அவன் என்ன செய்யறாங்க? உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே கூட பலன் கொடுக்கிறவனாக இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் நல்ல நிலம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை காட்டுகிறத பார்க்க முடியும். நம்ம ஆண்டவருக்காக பலன் கொடுக்கணும், ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும், ஆண்டவருக்காக பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக நாம் சபையிலும் சத்தியத்திலும் நாம் நிலைத்தவர்களாக இருக்கணும்னு சொன்னா வசனத்தை கேட்கணும், உணரணும், ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோங்க? இங்க உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே கூட என்ன செய்யணும்? பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய வசனத்துல எந்த குறையும் இல்லைங்க. ஆண்டவருடைய வார்த்தையில எந்த குறையுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் ஒரே வசனம் தான் என்ன செய்யப்படுது? விதைக்கப்படுகிறது. எங்க பிரச்சனை இருக்கு? இருதயத்துல பிரச்சனை இருக்கு. இருதயத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மகா கேடுள்ளதும் கிறுக்குள்ளதுமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா நீங்க மத்தேயுல வாசிச்சீங்கன்னு சொன்னா இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். கேடும் கிறுக்கும் உள்ள இருதயமாக இருந்தாலும் சுத்தமுள்ள இருதயமும் இருக்கிறது. அந்த இருதயத்துல தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு முன்பதாக நாம் அமர்ந்திருக்கிறோம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே. ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்கிறோம்? உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் யாருக்கு வெளியரங்கமா தெரியும்? ஆண்டவருக்கு வெளியரங்கமா இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அதை மறைத்து கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? இங்க அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழலாம். அருமையானவர்களே, இந்த ஓமையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம்,
நம்முடைய ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர், எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு முன்பதாக மறைவானது ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுக்கிற வார்த்தை நமக்கு பலன் கொடுப்பதற்காக தான் என்ன செய்யறாரு, அநேகரை கொண்டு பேசுறார். நீங்க பலன் கொடுத்தாதான் அநேகரை பலன் கொடுக்க வைக்க முடியும். ஒரு செடியை வைக்கிறோம், எதற்காக வைக்கிறோம்? பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவரும் நமக்கு தேவ வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கான காரணம், நம்ம பலன் கொடுக்கணும், நம்ம கனி கொடுக்கணும், பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும், தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவான காரியங்களாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பவுலிடத்துல அங்க போகாதீங்க, போனா நீங்க திரும்பி வர மாட்டீங்க, செத்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன செய்றாரு, ஏன் அழுது புலம்புகிறீர்கள், என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் மரிப்பதற்கு என்னவா இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். மரணத்தின் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும் என்று சொன்னால் நான் அதுக்கு என்னவா இருக்கேன்? ரெடியா இருக்கிறேன். நான் அதனால நான் பின்வாங்கி போவதுக்கு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக நான் சோர்ந்து போறதுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல், முன்குறிக்கப்பட்டவனாகிய பவுல், அழைக்கப்பட்டவனாகிய பவுல், அப்படிதான் என்ன செய்யறாரு? அவர் அறிமுகப்படுத்துகிறார். நான் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டவன், நான் PhD முடிச்சிருக்கேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாராட்டி இருக்கிற இரக்கமும் கிருபையும் எத்தனை பெரிதென்பதை நாம் அறியக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் ரொம்ப நடைமுறையில நம்ம எளிமையாய் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக தன்னுடைய வார்த்தையை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். நீங்க 119வது சங்கீதம் அதுல 148வது வசனம் என்று நினைக்கிறேன். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அந்த வசனம் எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க. படிங்க தம்பி. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அருமையானவர்களே, உடைய வசனத்தை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லைங்க? இடரல் இல்லை. இடரல் வரா மாதிரி வரும். அதை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறத பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தராகிய தேவனே என்னுடைய இரட்சகர் மீட்பர் என்று அறிந்து ஆராய்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்க சொல்லப்பட்ட ஓமையில 4 விதமான காரியங்களை குறித்து பார்த்தோம். வழி அருகே விதைக்கப்பட்ட இந்த விதையை குறித்து, கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதையை குறித்து, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதையை குறித்து, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை குறித்து. விதையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. விதை விதைப்பதற்கான காரணம் அது பலன் கொடுக்க வேண்டும் என்றுதான். விதைக்கப்படுகிற அந்த இருதயம் இன்னைக்கு 4 நிலைமையில நம்முடைய இருதயம் எந்த நிலைமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறது? நாம் ஒரு விசை கூட நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிவோம். நம்மை நாமே நிதானித்து சோதித்து அவருடைய சமூகத்துல இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஒரு விசை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அதை உண்மையாய் நாம் உணர்ந்திருக்கிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் மாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வசனம், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அறிந்திருக்கிற தேவன். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. நீ அவருக்கு மரணம் கிடையாது. பாடுபடுகிற மேசியாவாக அந்த உலகத்துல வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி இப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். இப்ப அவர் எப்படி வரப்போறாரு? ராஜரீக மேசியாவாக வரப்போகிறார். அப்போஸ்தலர்ல வாசிக்கிற போல, கலிலேயராகிய மனிதரே வானத்தை ஏன் அண்ணாந்து பாக்குறீங்க? எவ்வண்ணமாக எழுந்தருளி போனாரோ அவ்வண்ணமாக வர இருக்கிறார். அருமையானவர்களே, ஜீவனுள்ளவராக இருக்கிறத பார்க்க முடியும். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். இந்த உலகத்தினுடைய உபத்திரவமோ, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் கவலையோ, இந்த உலகத்தினுடைய மேன்மையோ, இந்த உலகத்தினுடைய பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை ஆண்டவருக்குள்ளாக வளராதபடிக்கு தடை பண்ணுகிறது என்கிறதை வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கிற இந்த நேரத்துல ஒரு விசை கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக பரிசுத்த சிந்தையோடு கூட இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நேராக்கி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட நிலமுள்ளவனாக நான் வாழ்கிறேன், உடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் தர எனக்கு உதவி செய்யும், உடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. ஆமென்.